ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஈஸியாக அல்வா பண்ணுறது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த அல்வா பேர் வந்துட்டு பாம்பே அல்வான்னு சொல்லுவாங்க, இல்லை கார்ன்ஃப்ளவர் அல்வான்னு சொல்லுவாங்க. ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு பவுலில் ஒரு பாத்திரத்தில் வந்து தண்ணி தேவையான அளவு எடுத்துக்கோங்க. அதில் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவை வந்துட்டு நீங்கள் தேவையான அளவு கலந்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கார்ன்ஃப்ளவர் மாவை வந்து தண்ணியில் கலந்து நல்லா கட்டி இல்லாமல் நல்லா இந்த மாதிரி கலந்து வச்சுக்கோங்க. நீங்கள் சரியாக கலக்காமல் அது கட்டி கட்டியாக இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நல்லா கட்டி இல்லாமல் இந்த மாதிரி கலந்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அடுப்பு பற்ற வச்சு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கடாய் வச்சு உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நிறையாலாம் தண்ணி ஊற்றிடாதீங்க, பாகு காய்ச்சறதுக்கு தேவையான அளவு ஊற்றினா போதும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் தண்ணி கொதிச்சு வரப்போ நல்லா 2 ஏலக்காய் வந்துட்டு நல்லா கிள்ளி பீச்சு போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வாசனைக்காக 2 ஏலக்காய் போட்டுக்கோங்க. ஏலக்காய் போட்டதுக்கப்புறம் நம்மளுக்கு எந்த அளவுக்கு இனிப்பு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம சர்க்கரை ஆட் பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ எனக்கு எந்த அளவுக்கு இனிப்பு தேவையோ அந்த அளவுக்கு நான் சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறேன். சர்க்கரையை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நம்ம மற்ற ஸ்வீட்டுக்கெல்லாம் பண்ணுற அளவுக்கு கம்பி பதத்துக்கெலாம் வர வேண்டாம். அந்த சர்க்கரை கரையிற அளவுக்கு அந்த பாகு இருந்தால் போதும். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா அந்த சர்க்கரை பாகு கரைஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் தேவையான அளவு நீங்கள் வந்து கலர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இப்போ தேவையான அளவு இப்போ நம்ம கேசரிக்கெல்லாம் போடுவோம் அந்த கலர் பவுடர் தான் ஆட் பண்ணியிருக்கேன். கலர் பவுடர் ஆட் பண்ணி விட்டுட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி கலந்து விட்டதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, நம்மளுக்கு வந்துட்டு அது வந்து நம்ம பண்ணுற அல்வா ஒட்டாமல் வர்றதுக்கு ஒரு ஸ்பூனில் வந்துட்டு நெய் எடுத்துக்கோங்க. நெய் எடுத்து நல்லா வந்துட்டு இந்த தண்ணியில் நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு நெய் எந்த அளவுக்கு தேவையோ நீங்கள் அந்த அளவுக்கு கலந்து விட்டுக்கலாம். நான் வந்து எனக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நெய் வந்து அந்த தண்ணியில் நல்லா கலந்து விட்டுக்கிறேன். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இதே மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி கலரி விட்டதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த கார்ன்ஃப்ளவர் தண்ணி, அதை வந்துட்டு இந்த சக்கரை பாகில் போட்டு நம்ம நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். அப்படியே விட்டுறாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே நீங்கள் ஒரு செகண்ட் இப்படி கிண்டிக்கிட்டே இருங்க. இது ரொம்ப நேரம்லாம் எடுத்துக்காது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எப்படி அந்த கார்ன்ஃப்ளவர் மாவு அந்த சக்கரை பாகில் ஊற்றின உடனே நல்லா ஒரு செகண்ட்லேயே அது வந்துட்டு உங்களுக்கே தெரியும், அது நல்லா கட்டியாக ஆகிக்கிட்டே வரும். அதனால நல்லா இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், நான் நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கேன். எனக்கு அப்படியே ஒரு 2 செகண்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா கெட்டி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான நட்ஸ், உங்களுக்கு என்னென்ன முந்திரி இல்லைன்னா இந்த பப்பாயா சீட்ஸ், உங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ நீங்கள் அந்த சீட்ஸ் எல்லாம் போட்டுக்கலாம். நீங்கள் அப்படியே அந்த அல்வாவில் போட்டு கலந்து இன்னும் நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கிண்டி விட விட இந்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கட்டி பதம் வந்துடும். நீங்கள் பாருங்கள், நம்மளுக்கு சூப்பராக அல்வா ரெடி ஆகிட்டே இருக்குது. ஏன் இந்த மாதிரி வருதுன்னா, நம்ம அந்த நெய்யெல்லாம் ஆட் பண்ணோம்ல, அதனால தான் நம்ம வந்துட்டு இந்த மாதிரி நல்லா வந்துட்டு ஒட்டாமல் வருது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு அந்த நான்ஸ்டிக் தவா யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னுமே நல்லா ஒட்டாமல் வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த கட்டியாக வரணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. ஸோ நம்மளுக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அது நல்லா சுண்டி அந்த அல்வா கன்சிஸ்டன்சிக்கு நல்லா சூப்பராக வந்துச்சு. ஸ்மெல்லுமே பயங்கரமாக வருது. இப்போ ரெடி ஆகிக்கிட்டே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்ச நேரத்தில் நம்ம இறக்கிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அல்வா ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க. அந்த பிளேட்டில் வந்து நெய்யை நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நெய்யை நல்லா அப்ளை பண்ணிவிட்டு நம்ம அந்த அல்வா பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்துட்டு அந்த பிளேட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டு மாற்றிக்கிட்டு அது நல்லா ஆறட்டும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா ஆறுற வரைக்கும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக நம்ம அல்வா ஆறிடுச்சு. ஆறினதுக்கப்புறம் ஒரு நைஃப் எடுத்து நீங்கள் அழகாக பீஸாக கட் பண்ணிவிட்டு இந்த பேக்கரியிலலாம் விற்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி அது பீஸாக வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ், உங்கள் வீட்டில் இருக்க எல்லாருக்குமே நீங்கள் கொடுக்கலாம். இது செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது பேர் தான் பாம்பே அல்வான்னு சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஈஸியான ரெசிபி இது. நீங்கள் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டிங்கன்னா ஒரு 10 to 15 மினிட்ஸில் இந்த அல்வா பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் இருக்க குட்டீஸ், பெரியவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்ட்டு நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணிவிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் திரும்ப உங்களை ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணுறேன். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.